அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பரணி தீபம் ஏற்றுவது குறித்த தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு பரணி தீபம் எந்த நாளிலே எந்த நேரத்திலே ஏற்ற வேண்டும், எதற்காக ஏற்ற வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பரணி தீபம் ஏற்றுவது குறித்த தகவல்களை ஒவ்வொரு ஆண்டுமே நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தால் கூட இந்த ஆண்டு நாம் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம், நாள் மற்றும் புதிய தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரம் கூடிய நாளில் தான் பரணி தீபம் ஏற்றுவது வழக்கம். இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கு பின்னாடி புராண கதைகள் நிறையவே நான் நம்முடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன். அதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தொகுப்பாக, அதாவது பிளேலிஸ்ட்டாக நம்முடைய இந்த பதிவின் கீழாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தால் கூட இந்த பரணி தீபம் யாருக்காக ஏற்றுகிறோம், எதனால் ஏற்றுகிறோம், யாரால் இது சொல்லப்பட்டது போன்ற தகவல்களெல்லாம் சுருக்கமாக நான் சுட்டி காட்டுறேன். வழிபாடுகள், சில செய்திகள் எல்லாமே இறைவனாலேயே, அதாவது தேவலோகத்தாலேயே நமக்கு இந்த பூலோகத்தில் அனுப்பப்பட்ட தகவல்களாக இருக்குது. அப்படித்தான் பரணி தீபம் ஏற்றுவதற்கென்றும் ஒரு புராண செய்தி இருக்குது, புராண வரலாறு இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஏற்கனவே இந்த தகவலை சொல்லியிருக்கேன் நான் பதிவில். முன்னோர்களுக்காக நாம் வழிபட வேண்டிய நாள், நினைக்க வேண்டிய நாள், அவர்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதற்கு அடுத்தபடியாக கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரம் கூடுகின்ற நாள் கூட முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய சிறந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து வீட்டிலே வழிபாடு செய்து விளக்கு ஏற்றினால் நம்முடைய பாவங்கள் அத்தனையுமே தொலைந்து செல்வச் செழிப்புடன் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று வாழ்வோம். சரி, இப்போது புராண வரலாறுக்கு வருவோம். நசிகேதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா வேள்வி நடத்துகிறாரு. வேள்வி அப்படின்னு ஒன்று செஞ்சுட்டாலே, விரதம் அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட நம்ம தான தர்மங்கள் செய்வது இயல்பு இல்லையா. அதுபோல் நசிகேதனுடைய அப்பாவும் என்ன பண்ணியிருக்காரு, தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தார். தன்னை நாடி யார் யாரெல்லாம் வர்றாங்களோ தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். பொருள்கள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நசிகேதன் வந்து அப்போ சிறுவனாக இருந்தார். அவர் வந்து கேட்குறாரு, எல்லாத்தையும் இப்படி தானமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களேப்பா, அடுத்தது என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த நசிகேதனுக்கு இயல்பாகவே பேச்சு கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவார். எதுக்கு செய்கிறீங்க, ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுல ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தது நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு, உன்னையே தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் யமலோகத்துக்கு போயிட்டார் நசிகேதன். அங்கே யமலோகத்துக்கு போன பின்னாடி யமதர்மராஜாவை சந்தித்து அவர் சில கேள்விகள், அவர் பேசுகிறவராச்சே, அங்கேயும் போய் கேள்வி கேட்குறாரு. யமதர்மராஜா, என்னை யமலோகத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்கள்ல, அப்போ பார்த்தீங்கன்னா வழிநடுக இருட்டாக இருக்குது, கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், வர்றவங்க தடுமாற்றம் இல்லாமல் வந்து சேருவாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சில கேள்விகள் கேட்குறாரு தொடர்ந்து. இங்கே யமலோகம் வந்து நான் எல்லா இடத்தையும் பார்த்தேன், ஆனால் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கீழே தான் கஷ்டப்படுறாங்கன்னா இங்கேயும் வந்து கஷ்டப்படுறாங்களே, இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, இந்த இருள் நீங்கி இந்த பித்ருலோகத்துக்கு வர்றப்போ இந்த இருள் நீங்குவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. அதற்கு யமதர்மராஜா சொல்கிறாரு, அவரவர் கர்ம வினைக்கு ஏற்றவாறு தான் இங்கே வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, கீழேயும் அதே மாதிரி தான் வாழ்க்கை, இங்கேயும் அதே மாதிரி தான் இறப்புக்கு பின் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் சொர்க்கத்துக்கு போகிறது நரகத்துக்கு போகிறது அப்படின்னு நாங்கள் பிரித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த யமலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரே இருட்டாக இருக்கே, ஏற்கனவே காடும் புதருமா இருக்குது, தடுமாறி விழுந்து எழுந்து அப்படியே கஷ்டப்பட்டுட்டு வரோம், அது இருள் நீங்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாரு, யாரெல்லாம் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திர நாள் அன்னைக்கு விளக்கேற்றுறாங்களோ, சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விளக்கு ஏற்றுகிறார்களோ, அவர்களுடைய பித்ருக்கள் எல்லாம் இந்த யமலோகம் வரும்பொழுது இருள் நீங்கி அவர்கள் வெளிச்சத்திலேயே வரலாம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கின்றார். அதனால் இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும், பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கு கஷ்டமும் நீங்கும் அப்படின்றது சொல்கிறாரு. இந்த செய்தி வந்து அவருக்கு யமலோகத்தில்
சொல்கிறாரு யமதர்மராஜா. ஆனால் பூலோகத்தில் யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போது நசிகேதன் என்ன சொல்கிறாரு, இந்த செய்தியை போய் நான் பூலோகத்தில் எல்லாருக்கும் சொல்லிட்டு வர்றேன், எல்லாரும் அதை கடைபிடிக்கட்டும் அப்படின்ட்டு கீழே வர்றாரு. வந்த பின்னாடி இந்த செய்தியை வாய்மொழியாக சொல்லி பரப்பி விடுகின்றார். அந்த காலந்தொட்டு பெரியோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி இந்த புராண செய்தியாக அப்படியே செவி வழியாக வந்து தான் இன்றைய காலகட்டம் வரைக்கும் கூட நம்ம பரணி தீபம் ஏற்றிக்கிட்டு வர்றோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம முன்னோர்களுக்காக இந்த பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு. சரிங்க, முன்னோர்களுக்காக ஏற்றி நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். இப்போது சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே அதாவது கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் சாபம், முன்னோர் சாபம் அப்படின்னு நம்ம ஜாதகம் எடுத்துக்கொண்டு போய் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, முன்னோர் சாபம் இவ்வளோ பலமாக இருக்குங்க, எங்கிருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர் சாபம் பெறவே கூடாது. அதனால் சிவபெருமானை வணங்கிவிட்டு பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாளிலே நாம் பரணி தீபம் ஏற்ற வேண்டும். சரி, அதை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். பரணி தீபம் சிவபெருமானுடைய பஞ்சபூத தத்துவங்களை குறிக்கக்கூடியதாகும். அதாவது காத்தல், அழித்தல், படைத்தல், அருளல், மறைத்தல், இந்த 5 விதமான தத்துவங்களை சொல்வதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால்தான் 5 விளக்குகளை கட்டாயம் ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம் அப்படின்ற ஒரு தாத்பரியம் இருக்குது. 5 விளக்குகள், மண் விளக்கு பெருசாக கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைங்க நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், மண் விளக்குக்கு இப்போ எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்க, நீங்கள் வேறு தாமதமாக பதிவு கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். பித்தளை தீபம் இல்லை வெள்ளி தீபம் இல்லை தங்க தீபம் கூட ஏற்றலாம், தவறு கிடையாது. இப்படி எந்த விதமான தீபம் இருந்தால் கூட 5 எடுத்துக்கோங்க. அதில் நல்ல நெய் நிரப்பி சுத்தமான பஞ்சு திரியால் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும். மற்ற நாள்களில் நம்ம வேறு எண்ணெயில், அதாவது நல்லெண்ணெயில், பஞ்சக்கூட்டு எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது தவறு கிடையாது. ஆனால் இந்த பரணி தீபத்தன்னைக்கு நெய் தீபம் ஏற்றினால் இது சொர்க்கலோகம் வரைக்கும் அந்த வாசம் போய் சேரும். இது நான் ஏற்கனவே சொன்ன தகவல் தான். சொர்க்கலோகம் வரைக்கும் இந்த நெய் தீபம் வாசம் போய் சேருமா. அப்போது மகாலட்சுமியுடைய வாசம் கூட நம்ம வீட்டில் இருக்கும். அதாவது வாசம் என்பது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நம்முடைய வீட்டிலே நிரந்தரமாக இருப்பாங்க. எப்படி சிவபெருமானை நினைத்து நாம் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவதால், நெய்யால் ஏற்றுவதால் மகாலட்சுமியின் அருள் கூட நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால்தான் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இப்போ நெய்யெல்லாம் என்னால் முடியாதுங்க, வசதி கம்மிங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. நீங்கள் எந்த எண்ணெய், நல்லெண்ணெய் போடுவீங்க, இல்லாட்டி பஞ்சதீப எண்ணெய் போட்டால் கூட, பஞ்சதீப எண்ணெய் நான் இப்போல்லாம் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா நெய் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் தனியாக நெய் போடணும்னு அவசியம் இல்லை என்கிட்ட இருந்து வாங்காதவங்க என்ன பண்ணுங்கள், அந்த பஞ்சதீப எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெயில் ஒரு சொட்டு நெய்யாவது விடுங்க. அப்படி விடுறதுனால கூட மகாலட்சுமி நம்மக்கிட்ட நிரந்தரமாக குடியிருப்பாங்க. சரி, இந்த தீபத்தை முதலிலே எங்கே ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாகவே பூஜை அறையில் ஏற்றுவது தான் வழக்கம். பூஜை அறையில் இறைவனுக்கு நம்ம விளக்கு ஏற்றி விட்டு அப்புறம்தான் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற இடங்களில் விளக்கு ஏற்ற வேண்டும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் 5 தீபங்கள் நீங்கள் பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தில் பூக்கள் எல்லாம் பரப்பி அது மேலே அந்த மண் விளக்காக இருந்துச்சுன்னா நல்லா சுத்தமாக அலசிட்டு காய வச்சுக்கிட்டு துடைத்த பின்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இதே தான் மஞ்சள் குங்குமம் எந்த விளக்காக இருந்தாலும் வைக்கணும். வைத்த பின்னாடி அதில் நம்ம நெய் ஊற்றி விளக்கை ஏற்ற வேண்டும். அந்த 5 தீபமுமே ஒரு தாம்பாளத்தில் வச்சு பூஜை அறையில் வச்சா கூட பரவாயில்ல. அப்படி இல்லை, நிறைய பேர் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா அழகாக பல வண்ணங்கள் கொண்டு ரங்கோலி போடுவாங்க. அப்படி வெளியில் ஒரு தாம்பாளத்தில் 5 தீபமும் வச்சு வெளியில் வச்சாலும் பரவாயில்ல, தாம்பாளம் காணாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அந்த கோலத்து மேலே 5 தீபம் அழகாக அந்த எல்லா திசைகளையும் நோக்கி ஏற்ற வேண்டும். இந்த திசை அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு இந்த தெற்கு திசையில் விளக்கு வந்துருமே அப்படின்னு நினைக்கிறீங்க. திசையில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா விளக்கு வேணால் நீங்கள் திசையை நோக்கி வைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய சுடர் பார்த்திங்கன்னா 8 திக்கும் பரவுது இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பரணி தீப நாளன்னைக்கு யமதர்மராஜாவையும் நம்ம வணங்கணும் இல்லையா. அதனால் அவரை நோக்கியும் விளக்கு இருக்கலாம். 5 தீபம் நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். சரிங்க, பூஜை அறையில் வைக்கலாம், வெளியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேறு எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த நிலைவாசலில் 2 பக்கம் வைக்கலாம், பூஜை அறையில் 1 வைக்கலாம், அக்னி இருக்கக்கூடிய சமையலறையில் கட்டாயம் 1 வைக்கலாம். இன்னொன்று நீங்கள் நடுக்கூடத்தில் கூட வைக்கலாம். அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, அங்கே யாரும் குழந்தைங்கள்லாம் நடமாட்டம் எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நடுக்கூடத்தில் கூட சின்னதாக பூ அலங்காரம் செஞ்சு அது நடுவில் விளக்கு வைக்கலாம், ஒரு தீபம். சரிங்க, 5 தான் ஏற்றணுமா இல்லை அதுக்கு மேலேயும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டேன். குறைந்தபட்சம் 5 ஏற்ற வேண்டும். இந்த 5 விளக்கு பஞ்சபூத தத்துவத்தை விளக்குகின்றது. சிவபெருமானுடைய அந்த பஞ்ச தத்துவத்தையும் விளக்கக்கூடிய காரணத்தினால இந்த 5 தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும். அதற்கு பிறகு நம்ம எத்தனை வேணாலும் ஏற்றிக்கலாம். 9 என்பது நவகிரகத்திற்கு, 27 என்பது நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு, 108 அப்படின்றது பார்த்திங்கன்னா 108 மந்திரங்கள் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படி 1008 இந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல் ஏற்றிக்கொள்ளலாம். இப்படி தீபம் ஏற்றுவதால் நமக்கு திருமண தடை அகலும், கல்வி தடை அகலும், நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பணம், மகாலட்சுமியின் அருள் கிடைத்து நிறைய பணம் கிடைக்கும், செல்வம் செல்வாக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படும். சரிங்க, பொதுவாகவே இந்த விசேஷ நாள்களில் விரதம் இருக்கிறது வழக்கம் இல்லையா? விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருக்க முடியறவங்க விரதம் இருங்க, முடியாதவங்க தவிர்த்துக்கோங்க. சரி, அப்படி விரதம் இருக்கணும்னா எந்த நேரத்துலேருந்து நம்ம விரதத்தை துவங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த பரணி தீபம் எந்த நாளில் ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 12/12/2024 காலை 8:20 13/12/2024 காலை 6:50 வரைக்கும் பரணி நட்சத்திரம். இப்படி 2 நாள்களில் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால எந்த நாளில் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருள் நீக்குவதற்காகத்தான விளக்கு ஏற்றணும். அதனால் 12ஆம் தேதி மாலை பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுகின்ற 5:45 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம எந்த நேரத்தில் கூட இந்த விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம். சரிங்க, இந்த அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயிலில் அண்ணாமலையார் கோயிலில் அந்த பரணி நட்சத்திரம் காலையில் தானே ஏற்றுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயில் என்பது வேறு, வீடு நம்ம வீடுகளில் ஏற்றுவது என்பது வேறு. இருந்தால் கூட என்ன பண்ணணும்னா, இந்த பரணி தீபம் 13ஆம் தேதி அதிகாலையிலேயே, அதாவது 4:30-5 மணிக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. அதாவது அண்ணாமலையார் கோயிலில் ஏற்றுகிறார்கள் இல்லையா, அது உங்களுக்கெல்லாம் டிவிலேயே நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே ஏற்றிய பிறகு உடனே நம்ம எல்லாமே தயார்படுத்தி வச்சுருந்து நம்ம வீட்டிலும் கூட ஏற்றி கொள்ளலாம். அந்த அதிகாலை நேரத்திலையும் இருட்டாக இருக்கும், அந்த இருளை நீக்குவதற்காக கூட விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. அதனால் நீங்கள் 12ஆம் தேதி மாலையும் 13ஆம் தேதி காலையும் அதிகாலையிலேயே விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு தரும். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ விரதத்துக்கு வருவோம். விரதம் எந்த நாளில் இருக்கணுங்க, நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த விரதத்தை மதிய பொழுது 12ஆம் தேதி மதிய பொழுது வரைக்கும் சாப்பிட்டு, பரணி நட்சத்திரம் விளக்கு ஏற்றுவது சாயந்தரம் பொழுது தானே, அதனால் இரவில் அப்போது அந்த மாலை நேரத்துலேருந்து விரதத்தை நீங்கள் துவக்கி கொள்ளலாம். ஏன்னா அடுத்த நாளில் பெரிய கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால் அந்த பெரிய கார்த்திகையும் சேர்த்து ஒரு சிலரெல்லாம் விரதம் இருப்பாங்க. முருகப்பெருமான் சிவபெருமானை எல்லாம் வணங்கி அவர்களுக்குரிய வேண்டுதல்களை எல்லாம் வைத்து விரதத்தை வைப்பது வழக்கம். இப்படி விரதம் மேற்கொள்கிறவளை என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதமான உணவுகள் தான் சாப்பிடணும். ஜவ்வரிசியில் செஞ்ச உப்புமா சாப்பிட்லாம், பொரியில் செஞ்ச பதார்த்தங்கள் சாப்பிட்லாம். அது நெற்பொரி, சாதாரண அந்த அரிசி பொரி, இதெல்லாம் இந்த பொரி உருண்டை எல்லாம் பொதுவாகவே இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு படைப்பது வழக்கம். பரணி தீபத்தப்பவும் பார்த்திங்கன்னா வைக்கலாம். நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக வைக்கும்போது அதை வைத்துக்கொள்ளலாம். பழங்கள் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். பரணி தீபம் ஏற்றும் போது இந்த பூஜை அறையில் 5 தீபமும் ஒன்றா வச்சு ஏற்றுறோம், இல்லை வெளியில் வச்சு ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா, பக்கத்தில் கட்டாயம் ஒரு சின்ன பாத்திரத்தில் நீரும் வைக்க வேண்டும். தண்ணீர் கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க காலங்காலமாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த நீரை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு என்பது சிவபெருமான், நீர் என்பது தாய், அவங்க குளிர்ச்சியாகத்தானே இருக்கிறாங்க. அதனால் சிவசக்தி ஸ்வரூபமாக பஞ்சபூதத்திலையும் சொல்லப்பட்ட காரணத்தினால தான் நீரும் நெருப்பும் எப்போவுமே இருக்கணும், ஒன்றாக நாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள்
ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணியும் வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்போ தான் அதனுடைய பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்போது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேங்க. இந்த பஞ்சபூதங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நான் பஞ்சபூதங்களை எப்போவுமே சீண்டக்கூடாது. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தையும் ஆகட்டும், ஐம்புலன்களையும் ஆகட்டும், ஐம்புலன்களுக்கும் பஞ்சபூதத்திற்கும் வெளியே புறத்தே இருக்கும் பஞ்சபூதத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்முடைய பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் கெட்டு போச்சு, நம்ம உடம்பு அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுவோம். அதே போல் நம்முடைய ஐம்புலன்களையும் இதில் சேர்த்துக்கலாம். புலன்கள் கண், காது, செவி, மூக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 புலன்களையும் என்ன தெரியுமா அடக்கி வச்சுக்கணும். அது எப்போவுமே மீறினா வாய் பேசக்கூடாததை அதிகமாக பேசிடுச்சின்னு வைங்களேன், அதனால் கூட நமக்கு பிரச்சனை வரும். வாழ்க்கை பிரச்சனையும் உடம்பு பிரச்சனையும் நமக்கு இல்லாமல் இருப்பதற்காக புறத்தே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் இயற்கையோடு எப்போவுமே இயைந்து ஒரே நேர்கோட்டில் இருந்து நம்ம எப்போவுமே வாழணும் அப்படின்றது இந்த தத்துவத்தை நான் அடிக்கடி பல பதிவுகளில் சொல்லிட்டு வரேன். இந்த பதிவில் கூட நான் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம இயற்கையை சீண்டாமல் இருக்கணும். என்னென்ன நடக்குது பார்த்துட்ருக்கீங்கல்ல, அதை சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதனால் நம்ம இயற்கையும் சிறப்பாக நம்முடன் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு நாமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் இந்த பரணி தீபம் ஏற்றி பெற வேண்டும் அப்படின்னு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை செய்து வளமாக நலமாக இருங்க. சரி, இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் செய்யலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கா பச்சை எழுத்தில் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உறுதி செய்த பின்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் போய் நம்முடைய ஆன்லைன் ஷாப்பில் பாருங்கள். பொறுமையாக பாருங்கள், நிதானமாக பாருங்கள். அதில் மொழி மாற்றம் செய்து கொள்ள வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் டாலர் அவங்களுடைய பணத்தை மாற்றிக்கொள்வதற்காக நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் நம்முடைய ஆப் கையாள்வதற்கு. இது தவிர www.viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா கடை நடத்திக்கிட்டு வரோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் அதற்கான கூகுள் ரூட் மேப் எல்லாமே நம்முடைய ஒவ்வொரு பதிவிற்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பின்தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அந்த கஸ்டமர் கேரில் கூட கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இதில் சில முக்கிய செய்திகள் இன்னும் சொல்கிறேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய வீஹா.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. வேறு எங்கேயாவது எங்களுடைய பெயர் தாங்கி கொண்ட பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா எங்களுடைய பொருள்கள் எல்லாம் 100% ஆர்கானிக் தரமான பொருள்கள். கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட எந்த கலப்படமும் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி யாராவது இவங்க பொருள் தான் எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி. இது போன்ற தவறுகளை எல்லாம் தடுப்பதற்காக நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் எங்கேயுமே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம ஷாப்பிங் ஆப்லேயே உள்ளே போயிட்டு என்ன பொருள்கள் புதுசாக போட்டிருக்காங்க, என்ன எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துக்கலாம் இல்லையா. சரி, இப்போ நம்ம இந்த கார்த்திகை தீபத்திற்கான தீபங்கள் கூட நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். 9 தீபமாக, 27 தீபமாக, 5 தீபமாக பித்தளையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பித்தளை விளக்கு எப்போவுமே அலசி சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கலாம் இல்லையா. மண் அகல் விளக்கு கட்டாயம் பயன்படுத்தணும். அது கிடச்சதுன்னா அதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கலாம். இன்னொன்று, இந்த பித்தளை, வெள்ளி எந்த உலோகமாக இருந்தாலும் எந்த பொருளுமே இந்த மண்ணிலிருந்து தான் வந்திருக்கு இல்லையா. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், மண்ணிலிருந்து கிடைத்த பொருள்களை வைத்து, மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்களை வைத்து நம்ம வழிபாட்டிலே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு. சரி, மீண்டும் உங்களை எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.
அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.